அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ ஈபி பில் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் டிஜிட்டல் சேவா லாகின்ல போயிட்டு டேஷ்போர்ட் போயிடுங்க. டேஷ்போர்ட் போயிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிசிட்டின்னு இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கிளிக் பண்ணிவிட்டு எலக்ட்ரிசிட்டி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம பிபிபிஎஸ் சர்வீஸ் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? எலக்ட்ரிசிட்டி கிளிக் பண்ணியாச்சிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பில் பேமெண்ட்னு வரும். பில் பேமெண்ட்டில் போயிட்டு சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே டிஎன் அங்கே போய் ஸ்டேட்டெல்லாம் இது செலக்ட் பண்ண வேண்டாம், டிஎன் மட்டும் செலக்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஃபேவரட்ஸில் போய் உட்காந்துரும். நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணுறப்ப ஃபேவரட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். சரிங்களா? இது பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஃபேவரட்ஸ் கிளிக் பண்ணால் தமிழ்நாடு மட்டும் வரும். சரிங்களா? இதில் வந்து நம்ம சர்வீஸ் நம்பர் மட்டும் அடிச்சுட்டு இது பாருங்கள். இப்போ சர்வீஸ் நம்பர் அடித்தாச்சு. அடிச்சுட்டு நம்ம மொபைல் நம்பரையும் டைப் பண்ணியாச்சு. மொபைல் நம்பர் நீங்கள் கஸ்டமர் இருந்தால் கஸ்டமர் டைப் பண்ணுங்கள், அப்படி இருந்தால் உங்களுக்கு டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அது ஸ்பெச் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெச் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு பில்லு வந்து இப்படி வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் இது ஸ்க்ரோல் மாதிரி வரும். அது வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப அதிகமாக 500 ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ரூ. 10 உங்கள் பில்லில் பிரிண்ட் ஆகிமே வரும். அது தேவைன்னா வச்சுக்கோங்க. தேவையில்லைன்னா அது இப்படி பின்னாடி தள்ளி விட்டிங்கன்னா ஜீரோவுக்கு வந்துடும். பில் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். இப்போ நம்ம பில் அமௌண்ட் மட்டும் கட்டிடுவோம். வேலட் டைப் பண்ணிவிட்டு வேலட் பின்னை டைப் பண்ணிட்டு பே கொடுத்தீங்கன்னா இது வந்து அத்தன்டிகேஷன் ஆகும். சரிங்களா? அத்தன்டிகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பில் இன்வாய்ஸ் ரெடின் டு ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா? இதில் ஒரு இது கவனிச்சுக்கோங்க. இன்வாய்ஸ் இதில் ஜென்ரேட் ஆனாலும் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய்க்கோங்க. ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? இந்த நேர் பாருங்கள், டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோடு இன்வாய்ஸ்னு இருக்கும். சரிங்களா? இந்த டவுன்லோடு இன்வாய்ஸ் வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து டவுன்லோடு இன்வாய்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அது வந்து சக்ஸஸ் பேமெண்ட். இன்னும் அனேபிள் டு ஜென்ரேட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஃபெயில்டு. அந்த பேமெண்ட்டை திரும்ப கட்டிடுங்க. நீங்கள் டிடெக்ட் ஆன பேமெண்ட் உங்களுக்கு உடனே ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு உங்களோட வேலெட்லேயே கிரெடிட் ஆகிடும். இதில் நிறையா சந்தேகம் இருந்தால் எனக்கு தனியாக போட்டு விடுங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ப்ரொஃபைலில் போய்க்கோங்க. ப்ரொஃபைலில் போயிட்டு ஆக்டிவேட் ஆகாதவங்களுக்கு இந்த நேரம் பாருங்கள். இந்த பிபிபிஎஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நேரம் ஒரு எஸ்னா நோ கேட்கும். எஸ் கொடுத்துட்டு ஆக்டிவ் கொடுத்துட்டு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி விட்றேன். அது சரி அனுப்புகிறேன். அது ஃபில் பண்ணி விட்டிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? இந்த சர்வீஸில் உங்களால் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் காட்ட முடியும். அதனால் கொஞ்சம் அதிகமாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷன் எதாவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?